ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 31/3/2026. இன்னைக்கு வந்து பஞ்சாப் சிண்ட் பேங்க் ஓகேவா. ஸோ அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த வெப்சைட் punjabsind.bank.in ஓகேவா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள என்டர் ஆகிட்டு ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் பஞ்சாப் சிண்ட் பேங்க் என்னெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஓகேவா. லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் இந்த பேங்க் ஓகேவா. அதில் வந்து அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் வரும். யூ ஆர் பீயிங் ரீடைரக்டட் டு அப்ளை ஆன்லைன் போர்ட்டல் டூ யூ வாண்ட் டு ப்ரொசீட். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் ஆகி அப்ளை பண்ற ஐபிபிஎஸ் அந்த வெப்சைட் முன்னாடி லான்ச் ஆயிரும் ஓகேவா. ஸோ நீங்க வந்து பிடிஎஃப் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் டேட் வந்து 31/3/2026. லாஸ்ட் டேட் வந்து 24/2026 ஓகே. சாரி 20/4/2026 ஓகேவா. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. நிறைய ஸ்டேட்ஸ் வேகன்சி இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1000 வேகன்சிஸ் கிட்ட அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் வந்து 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் ஓகேவா. ஸோ எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். ஓபிசினா 33. நெக்ஸ்ட் வந்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்னா 40 இயர்ஸ். பர்சன் அஃபெக்டட் பை 1984 இயர்ஸ்னா 5 இயர்ஸ் கூட ஓகே. அதாவது 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எனி டிகிரி ஓகேவா. எனி டிசிப்ளின்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரான்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மினிமம் 18 மந்த், அதாவது 12 மந்த், 1 இயர், 6 மந்த் ஓகேவா. அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்காங்க. அதாவது என்னெல்லாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், ஸ்கிரீனிங், பர்சனல் இன்டர்வியூ, ஃபைனல் மெரிட் லிஸ்ட், ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் செலெக்ஷன் ஓகே. ஸோ டோட்டல் வந்து 120 மார்க்ஸ். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. தெளிவாட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம், மதுரை. ஸோ இவ்வளவு இடத்துலதான் நமக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியும் ஓகேவா. ஸோ இது ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க அப்ளை ஆன்லைன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது ஓகே. டூ யூ வாண்ட் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்ல வந்து லேப்டாப் சம்திங் ஏதாவது இருந்ததுன்னா பிசி ஏதாவது இருந்தனால நீங்களே வீட்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே. நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் ஓகேவா. மிடில் நேம் உங்க கன்ஃபார்ம் மிடில் நேம் ஓகே. லாஸ்ட் நேம் ஓகே. அடுத்து மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டொமைன் வந்து பாத்தீங்கன்னா gmail.com, yahoo.com, hotmail.com ஓகேவா, yahoo.co.in ஓகேவா. ஸோ இது கொடுத்துட்டு வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன வரும்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஓகே. உங்க போட்டோவும் சிக்னேச்சரும் நீங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் டீடைல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க படிச்ச பி 10th 12th பிஇ அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நீங்க வந்து அதை வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.